ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி புதன்கிழமை நீங்கள் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தாங்க நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். ரெகுலராக பூஜை செய்கிற மாதிரி தீபம் ஏற்றிட்டு இந்த 3 பொருட்களை நம்ம எடுத்து பீரோவில் வைக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. அது என்னென்ன பொருட்கள், எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பீரோ அப்படின்னா அதில் பணம் இருக்கணும். கட்டுக்கட்டாக பணம் இல்லைன்னா கூட நம்ம தேவைக்கு பணம் இருக்கணுங்க. பீரோவாகட்டும் இல்லை பணம் வைக்கிற பெட்டி ஆகட்டும், காலியாக இருந்தால் அது அந்த பெட்டிக்கோ இல்லை பீரோக்கோ மகிழ்ச்சி இருக்காது, நம்முடைய மனசுக்கும் மகிழ்ச்சி இருக்காதுங்க. தேவைகள் நமக்கு நிறையவே இருக்குது. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணத்தை செலவு செய்ய வேண்டும் அப்படின்னா பீரோவை திறந்தால் அதில் பணம் காசு இருக்கணும். இதுக்கு நாம் என்ன செய்கிறது? முதல்ல பணத்தை சம்பாதிக்க தேவையான முயற்சிகளை நாம் செய்யணுங்க. வெறும் பரிகாரங்கள் மட்டும் பணத்தை கொடுக்காதுங்க. பரிகாரங்களோடு சேர்ந்த முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகளில் சீக்கிரத்தை வெற்றியை தரும். முயற்சிகளோடு சேர்த்து இன்று இந்த பரிகாரத்தையும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். அப்படி என்ன இன்று அற்புதம் வாய்ந்த நாள், புது வருடம் பிறந்திருக்குது இல்லையா? எல்லாருமே 2024ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த வருஷத்தில் முதல் புதன்கிழமை இது. பெருமாளை மனசார நினச்சி இன்றைக்கி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுடுவோங்க. யூஸ்வலாக நீங்கள் எப்படி பூஜை பண்ணீங்களோ ரெகுலர் பூஜை அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிணத்துல கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக பச்சை பயிறு, கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு கலந்து பூஜை அறையில் வச்சுடுங்க. மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் முழுவதும் எனக்கு பண வரவு பெருகணும், பீரோவில் தேவைக்கு ஏற்ப பணம் இருக்கணும் அப்படின்ற வேண்டுதலை ஆழ் மனசில் வச்சு பூஜையை முடிச்சுட்டு இந்த 3 பொருட்களை அப்படியே எடுத்து பெருமாளோட பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். பாதத்திலேயே நீங்கள் 6லேருந்து 7 மணிக்குள்ளே பூஜையை முடிச்சிடுறீங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே பெருமாளோட பாதத்தில் வச்சுடுங்க. சரியாக 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த 3 பொருளையும் எடுத்து பீரோவில் வைக்கணுங்க. இந்த நேரத்தில் புதன் ஓரை இருக்கிறதுனால இந்த பரிகாரத்திற்கு சிறப்பான நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க. கிண்ணத்தில் தான் இந்த 3 பொருட்களை வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த பொருட்களை அப்படியே நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல அப்படியே தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கட்டுங்க. உங்களுடைய பீரோ முழுவதும் பரவலாக அடுக்கி வைக்கும் அளவுக்கு பணம் சேருங்க. இது ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரம் தான். பெருமாளை நினச்சி இன்றைக்கி வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு பல வழிகளில் பணம் வீடு தேடி வர தொடங்கிடுங்க. தாந்திரீக பரிகாரங்களில் வெந்தயத்திற்கும் பச்சை கற்பூரத்துக்கும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இருக்குங்க. பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரத்தை வெந்தயத்தோடும் பச்சை பயிரோடும் சேர்த்து வைக்கும்போது இதில் 2 மடங்கு பலனை நம்மளால் பெற முடியுங்க. அடுத்து 3 புதன்கிழமை வர வரைக்கும் இந்த 3 பொருட்களும் பீரோவில் அப்படியே இருக்கட்டுங்க. 3 வாரம் கழித்து இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மண்பாங்கான இடத்துல, அதாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க. இடைப்பட்ட இந்த 3 வாரத்தில் உங்கள் பண கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு வழியில் தீர்வு கிடைச்சிருக்குதா அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லது நடந்திருக்குது, மன நிறைவு இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த புதன்கிழமை இதே போல் பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க. வாரந்தோறும் புதன்கிழமை அப்படின்னா ஒரு கைப்பிடி பச்சை பயிரை நீங்கள் தானம் கொடுக்கலாங்க. எப்படின்னா செவ்வாய்க்கிழமை ராத்திரியே பச்சை பயிரை தண்ணீரில் ஊற வச்சு அதை கொண்டு போய் பசுமாட்டுக்கு தானமாக செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா பச்சை பயிரை காக்கா குருவிகளுக்கு உங்கள் கையால் சாப்பாடாக கொடுக்கலாங்க. இந்த தானம் உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்குங்க. புதன் அப்படின்னா புத்தி, திறமை, செல்வாக்கு. புதனுக்குரிய பச்சை பயிரில் இந்த தானம் செய்யும்போது உங்களுடைய திறமைகள் வளருங்க. அதனால் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகள் வருமானத்தை பெருக்கி கொடுக்குங்க. அவ்வளோதாங்க. எளிமையான பரிகாரம் தாங்க. புதன்கிழமை தோறும் இந்த பச்சை பயிரை தானமாக கொடுக்கறதுனாலையோ இல்லை காக்கா குருவிகளுக்கோ பசுமாட்டுக்கோ கொடுக்கறதுனால நம்மளுடைய வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதோட இந்த 3 பொருட்களை எடுத்து பீரோவில் வைக்கிறது 3 வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பண வரவோ இல்லை பண வரவு வருவதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்றத பொறுத்து அடுத்து நீங்கள் செய்யலாமா செய்ய வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணிமாலை நான் கிஃப்ட் அமைச்சு வைக்கிறேங்க. எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்யுங்க. முழு நம்பிக்கையோடு செஞ்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுதான் மற்றவங்களுக்கும் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய்.